தொலைவா இருந்த இப்ப ரொம்ப பக்கமா இருந்தேன். அப்படியே மூணு கண்ணை திறக்காம பார்த்தேன். திறந்த கண்ணு மூடாம பார்த்தேன். செகடி மாமா நகல மாமா குளிர் போயிட்டாரு. நின்னா கூட தப்பா சொல்றேன். கரெக்டா சொல்றேன். மாமா போனா இருப்பாரு. ஒரே அடிதான் பட்டா 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 அடிச்சு ஒரே அடிதான் படா படா படான்னு வருமா. ஒரு அடியில ஒரு சவுண்டா வரும். ஒரே அடியா படா 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 படான்னு வந்துட்டா அடிச்சுட்டு ஒரே அடியா அந்த குப்பை செத்து போயிட்டான். சாகத்திலேயே சத்தியமா நான் கூட பார்த்தேன். ரெண்டு பேரும் பார்த்தேன். புரியா புரிய அத்துமா புரிய அடுத்து யாரு அடுத்து மாமா சக்கரை யாரும் சத்தமா சின்ன பையன். அப்ப வெற்றி 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 என்று வெற்றி ஓடி நாட்டிலே இப்ப பகல் சாவுக்கு போனா நாம மூச்சு மேல துணி போத்துட்டு போனோம். ஆமா சார். இப்ப கூட அது தேவையா பார்த்து மூச்சு மேல துணி போட்டு மாமா மாமா குளிர் போயிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் போயிருக்காங்க. சந்தேகப்படாதீங்க. ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி போய் சொல்லணும்னு நினைக்கலாம். அப்படியா முன்ன போறது ஜெல்லி மாமா. ஜெல்லி மாமா யாருக்கு தாய் மாமா? பாண்டவருக்கு. அதனாலதான் எதை நம்மளுக்காக தண்ணி குடிச்சு பார்க்கும்போது அடிச்சது என்னமோ ஜெல்லி மாமா. அதுக்கு பின்னாடி செத்தது திரும்பி குடிக்கிறாரு. அவரு குத்துவாங்க செத்து போயிருக்கிறாரு. நீங்க கண்ணா பாத்தீங்களா? ஜெல்லி மாமா யாருக்கு மாமா? எனக்கு சொந்த தாய் மாமா. உனக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு நேர்கிறவராது மாமா. மாமா தான் குளிக்கு போயிருக்கிறாரு. அந்த வேற குளிக்கு போயிட்டாருங்க. இவரு குளிக்கிறது பாண்டவர் செத்துட்டாங்க. வேதனை வரும் அவனுக்கு. மாமா ஆமா போ நல்லா பார்த்தேன். மாமா நீங்க எங்க பாத்ரூம் பஸ் ஸ்டாண்டு போனீங்க. மாமா போயிருக்கிறாரு. இப்ப மூஞ்சி பால போட்டோம்னா பனார்பட்டு தலைவர் வேலை கண்மூடு ஏதோ இந்த ஊருக்கு தேஸ்தமான போன மாதிரி ஒரே அம்மாவோட போது பாரு இன்னொரு வேலை மகான் சாவுக்கு 3 தாள் உட்காந்து போயிடலாம். சீக்கிரமா உட்காந்து துணியை
என்ன சொல்ற துணி இழுத்த வீட்டுக்கு போறேன்ட்டு சூழல் போவியா வீட்டுக்கு போறேன்ட்டு போவியா கோழிக்குடி கட்டு சாதி சோதி அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கூட வரணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஏமாத்திட்டாங்க மாமா சத்தத்தை கூட விட்டு வந்துருவாங்க ஆண்டவர் செத்து போயிட்டாங்க நம்மளுக்கு தான் வெற்றி இவன் நாடாளுமன்ற நாம தான் இவனை எங்க போக சொல்லிடலாம் சரி இந்த சாவு படத்தை பார்த்துட்டு போயிட்டோம் பிரச்சனையே பார்க்கறாங்க பார்த்து அவன் முன்னாடி முடியாது அப்படியே கை கட்டு கால் கட்டு வாய் கட்டு கால் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை இப்ப ரெண்டு பாடி போயிடுச்சு கரண்ட் காலத்துல ஒன்னும் பெருசு இல்லை காலத்துல அந்த ஏறிமா Yeah,
ஜெகனி மாமன் மாண்ட பின்பும் மகாபாரதத்துல எள்ளும் தண்ணீர் விட்டு ஈமக்கடனை கணக்கு துள்ளி குடமெடுத்து குடமுடைத்து வாழ்க்கை வாழ்ந்தால் கட்டி ஊதுபத்தி எல்லாம் கொடுத்தி சாமிக்கு ஒரு மாண்ட பிணத்திற்கு என்ன சாமியும் சமுதாயம் பண்றோ அந்த சாமியும் சமுதாயம் பூராமே ஜெகனி மாமன் தான் பண்றாங்க. எத்தனையோ நாடகத்தில் எத்தனையோ பேர் இறப்பார்கள், அவாறு சாமி சடங்கு செய்கிறார்கள். இந்த ஜெகனி மாமனுக்கு துரியோதனக்காக வாழ்கிறார். துரியோதன குடியை கெடுக்கவும் மாட்டார். அப்பேற்பட்ட மாமன் ஆண்டிருக்கிறார். துரியோதனை பிடித்த சனியே இந்த ஜெகனி மாமன். நம்ம குடும்பத்தில் யாருக்கு உறவாடி நம்ம குடும்பத்தில் கருவாக்கக்கூடாது அப்படின்னு அதிலே எண்ணி உங்களால் முடிஞ்ச காலத்தை எடுத்து வந்து தலையை சும்மா போட்டால் பாடம் கிடையாது. தலையை சுற்றி இறங்க மாதிரி அந்த ஜெகனி மாமன் பணக்கங்களை போட்டு நீங்கள் அவங்க இடத்துல பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. வந்தாங்க நாடகத்தை பார்த்துங்க, நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்காதீங்க. இத்தனை நாள் நாடகத்தில் எத்தனையோ சண்டை எத்தனையோ பேர் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஈமக்கடன் செய்யல. இப்போ ஜெகனி மாமன் செத்த பிறகு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு தாடி எடுத்து கொள்ளிலாம் உடைக்க கண்ணால் பார்த்துட்டுமா நீங்கள் ஒரு குணத்துக்கு இப்போ ஒரு சாவுக்கு போன மாதிரி அன்றைக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஜெகனி மாமன் சாவுக்கு போன மாதிரி, அப்புறம் துரியோதன சாவு பார்த்த மாதிரி இந்த ஜெகனி மாமனும் துரியோதன மாட பின்பு நீங்கள் எல்லா வீட்டுக்குமா யாரும் போய் வீட்டில் விளையாடுங்க. யாரும் போய் வீட்டில் விளையாடுங்க. வீட்டில் போய் எல்லாருமே ஒரு சாவுக்கு போட்டா குளிச்சுட்டு எப்படி போய் வீட்டில் நுழையமோ அந்த மாதிரி தான் வீட்டில் நுழையணும். இல்லைங்க நான் உடம்பு சரியில்லை, நான் எப்படி நான் வீட்டில் போய் கஷ்டம் ஊற்றிக்க முடியாது அப்படின்னு ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க வெளியே பாத்ரூம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து ஒரு 3 சொட்டு தண்ணி தலைமையாக ஊற்றி காலை கழுவிக்கணும். தலைமையாக 3 சொட்டு தண்ணி ஊற்றுன்னு அப்புறம் போய் நுழையலாம். அதை செய்யாத யாருமே வீட்டுக்குள்ளே போய் நுழையாதீங்க. ஜெகனி செத்த பின்பு போகக்கூடியது அப்படி துரியோதன செத்த பின்பு போகக்கூடிய அந்த வலது கை துரியோதன இறந்த பின்பு அந்த வலது கை தனகரா படைச்ச கை எதுவுமே கை வச்சாலும் கை எதுவுமே கை வச்சாலும் எதுவுமே